அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ சக்தி ஜோதிட வித்யாலயத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஒரு ஜோதிடருக்கு இவ்வளவு விஷயம் தெரிந்திருக்க வேண்டும். ஒரு ஜோதிடம் கத்துக்கணும் அப்படின்னா, முதல்ல பாவக நாலேட்ஜ் இருக்கணும். காரக நாலேட்ஜ் இருக்கணும். அது என்ன பாவக நாலேட்ஜ், காரக நாலேட்ஜ் அப்படின்னா, இப்ப ஒவ்வொரு பாவகத்துக்கும் இத்தன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கணும். கிட்டத்தட்ட அதுல வந்து ஒரு 13 வகையான ரூல் உங்களுக்கு வந்து குடுத்துருக்கேன். இந்த 13 விஷயத்தையும் நாம தெளிவா தெரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னா, இது ஒரு பாவகத்துக்கும் இல்ல, 12 பாவகத்துக்கும். மேஷத்திலிருந்து மீனம் வரைக்கும் இருக்கிற 12 பாவகத்துக்கும், இந்த 13 வகையான காரண காரியங்கள் நாம தெளிவா தெரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னா, எவ்வளவு பெரிய சிக்கலான ஜாதகம் இருந்தாலும், அத ஈஸியா நாம பார்த்து பலன் சொல்ல முடியும். பரிகாரம் சொல்ல முடியும். ஈஸியா அவங்களுக்கான வழிமுறைகள சொல்றதுக்கான வாய்ப்ப ஏற்படுத்தி தர முடியும். சரி. அது என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு ரூலா பார்ப்போம். இதுல முதல் பாயிண்ட் அப்படின்னா, பாவக குணாதிசயம். பாவக குணாதிசயம் அப்படிங்கிறது, இப்போ ஒரு லக்ன பாவகம் அப்படின்னா 12 பாவகம் இருக்குது. இதுல 1ல ஆரம்பிச்சு 2ஆம் ரிஷபம் 2ஆம் பாவகம், 3ஆம் பாவகம் மிதுனம், 4ஆம் பாவகம் கடகம், 5ஆம் பாவகம் சிம்மம், 6ஆம் பாவகம் கன்னி, 7ஆம் பாவகம் துலாம், 8ஆம் பாவகம் விருச்சிகம், 9ஆம் பாவகம் தனுசு, 10ஆம் பாவகம் மகரம், 11ஆம் பாவகம் கும்பம், 12ஆம் பாவகம் மீனம். அப்ப இந்த 12 பாவகத்தினுடைய குணாதிசயங்கள் நாம தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு அடுத்தது கிரக குணாதிசயங்கள். கிரக குணாதிசயங்கள் அப்படின்னா, ஒவ்வொரு வீட்டுக்கு உண்டான கிரகங்கள். இப்ப ஃபர்ஸ்ட் வீடு மேஷம் அப்படின்னா, அதுக்கு காரக கிரகம் செவ்வாய். இந்த செவ்வாயினுடைய குணாதிசயங்கள் என்ன? அப்படிங்கிறத நாம தெளிவா தெரிஞ்சிருக்கணும். அது என்ன கிரக குணாதிசயம்னா, நாம எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னா, லக்கணத்துல செவ்வாய் இருந்தா ஒரு மாரி பேசுவாங்க. செவ்வாய் வந்து 2ஆம் இடத்துல இருந்தா, அவங்களுடைய பேச்சும், விஷயங்களும் வேற மாரி இருக்கும். செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாரி வேலைகள அவங்க பண்ணுவாங்க. இதுதான் அவங்களுடைய குணாதிசயம் அப்படிங்கிற பாவக்கிரக குணாதிசயங்கள். இதே செவ்வாய் 1ஆம் இடத்துல இருக்கிறதுக்கும், 10ஆம் இடத்துல இருக்கிறதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்குது. இப்ப நம்ம கிரக குணாதிசயத்த பத்தி தெளிவா தெரிஞ்சோம் அப்படின்னா தான், ஒரு ஜாதகர் இப்படிப்பட்டவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஒரு லக்கணத்துல பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா, அந்த லக்கண குணாதிசயம் தெரிஞ்சாதான் அந்த ஜாதகர் அதுக்கு தகுந்த மாரி இருப்பார். அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கிறதுக்கு அந்த கிரக குணாதிசயம் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு அடுத்தது உடல் உறுப்புகள் பத்தி. ஒவ்வொரு கிரகத்துக்கும் உண்டான உடல் உறுப்புகள். இப்ப செவ்வாய்க்கு என்னென்ன உடல் உறுப்புகள் வரும்? சுக்கிரனுக்கு என்னென்ன உடல் உறுப்புகள் வரும்? புதனுக்கு உண்டான உடல் உறுப்புகள் என்ன? சந்திரனுக்கு உண்டான உடல் உறுப்புகள் என்ன? சூரியனுக்கு உண்டான உடல் உறுப்புகள் என்ன? அதேமாரி இங்க சனிக்கு உண்டான உடல் உறுப்புகள் என்ன? குருவுக்கு உண்டான உடல் உறுப்புகள் என்ன? இப்ப 12 பாவகத்துக்கும் 2 ஆதிபத்தியம் இருக்கிற கிரகம் அப்படின்னு பார்த்தா செவ்வாய், சுக்கிரன், புதன், அதுக்கப்புறம் குருவும், சனியும். இத தவிர சந்திரனும், சூரியனும் ஒவ்வொரு வீட்டு ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள். இந்த 9 பேத்தினுடைய உடல் உறுப்புகள் என்னென்ன தலையில இருந்து பாதம் வரைக்கும் உள்ள உடல் உறுப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத அதான் தெரிஞ்சிருக்கணும். சூரியன்னா தல அப்படிங்கிறது நம்மளுக்கு ஞாபகம் வரணும். ஹார்ட்டு அது சம்மந்தப்பட்டமான நுரையீரல் சம்மந்தப்பட்டமானது, தண்டுவடம் சம்மந்தப்பட்டமானது அப்படிங்கிறது டக்குன்னு பார்த்த உடனே ஞாபகம் வரும். சரிங்களா? செவ்வாய் சொன்னோம்னா எலும்பு, ரத்தம், சதை அப்படிங்கிறது பல்லு, இந்த மாரி உடல் உறுப்புகள குறிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா நம்ம அதுல தெளிவா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பிறகு சூன்ய திதி. அதாவது இந்த 12 பாவகமும் எந்தெந்த திதிகள்ல சூனியமாகும். அமாவாசையில ஆரம்பிச்சு பௌர்ணமி வரைக்கும் 14 திதிகள் இருக்குது. இந்த 14 திதிகள் என்னென்ன திதிகள் எந்தெந்த வீட பாதிக்கும் அப்படிங்கிறத பத்தி அத தெரிஞ்சுக்கணும். அதன் பிறகு உச்ச கிரகம், நீச கிரகம். எந்த வீட்ல எந்த கிரகம் உச்சமாகும்? எந்த வீட்ல எந்த கிரகம் நீசமாகும்? உச்சமாகிற பாகை என்ன? நீசமாகிற பாகை என்ன? அப்படிங்கிறத நாம தெளிவா தெரிஞ்சிருக்கணும். இப்ப உதாரணத்துக்கு சூரியன் மேஷத்துல உச்ச கிரகம், நீச கிரகம் அப்படின்னா சனி. இப்ப இந்த உச்ச கிரகத்துக்கான டிகிரி என்ன? அதாவது பாகை என்ன அப்படின்னா 10 டிகிரி. டிகிரி வரைக்கும் சூரியன் உச்ச பவர் கொடுக்கக்கூடிய கிரகம். அதே மாதிரி சனி வந்து 20 டிகிரி வரைக்கும் நீசப்பாகை, நீசத்தினுடைய தன்மையை தரும். 20 டிகிரிக்கு மேல அந்தாண்ட 10 டிகிரி இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல அந்த நீசத்தன்மைய
தாண்டி சுப பலனை தர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ நம்ம அந்த பாகை தெரிஞ்சிருக்கணும். அதன் பிறகு ஒவ்வொரு பாவகத்துக்கும் உண்டான நோய்கள் இது கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். இப்ப லக்னாதிபதி போய் 6ஆம் இடத்துல இருந்தா என்ன நோய் வரும்? எது சம்பந்தப்பட்டமான நோய் வரும்? இந்த 6ஆம் பாவகாதிபதி யார் அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாரி விஷயங்கள நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னா, இந்த உடல் உறுப்புகள்ல தான் நோய் வரும். இந்த மாதிரி நோய் தான் வரும் அப்படின்னு நாம முன்னாடியே சுத்தமா நாம தெரிஞ்சுக்கலாம். அப்ப அந்த பார்ட்ட மட்டும் நாம கொஞ்சம் கவனமா பாதுகாத்துக்கலாம். அதுக்காக தான் நாம எந்தெந்த பாவகத்துல இருந்தா எந்தெந்த மாதிரி நோய் வரும் அப்படிங்கிறத பத்தி நம்ம டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கணும். இது 9 கிரகத்துக்கும். அதன் பிறகு பாவக அடையாளங்கள். பாவக அடையாளம் எப்படின்னா, இப்ப மேச வீடு அப்படின்னா, மேச வீட்டினுடைய அடையாளங்கள் என்ன? ரிஷப வீட்டினுடைய அடையாளங்கள் என்ன? மிதுன வீட்டினுடைய அடையாளங்கள் என்ன? அப்படிங்கிறது. அடையாளங்கள் அப்படின்னா, பக்கத்துல இருக்கிற இப்ப நம்ம உடம்புல அங்க அடையாளங்கள்னு சொல்றோம் இல்லைங்களா? இந்த மாரி கிரகத்தினுடைய அடையாளங்கள் நாம தெரிஞ்சிருக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் பொது பலன். பொது பலன் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு பாவகத்துக்கும் என்னென்ன பலன்? பொதுவான பலன்கள் என்ன? மேச லக்கணம்னா என்ன பலன்? ரிஷப லக்கணம்னா என்ன பலன்? அப்படின்னு 12 பாவகத்துக்கான பொது பலன்கள் தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது கிரகச் சேர்க்கைக்கு உண்டான பலன். கிரகச் சேர்க்கை அப்படின்னா, ஏன்னா எல்லா கிரகமும் தனித்தனியா நிற்க போறது கிடையாது. அப்ப ஒரு கிரகங்கள் அங்க கூட்டு கிரகங்கள் சேர்ந்து தான் இருக்கும். இப்ப இந்த உதாரண ஜாதகத்துல காமிச்சிருக்குதுல, குருவும் சனியும் சேர்ந்திருக்கு. இங்க சுக்கிரன் கேது சேர்ந்திருக்குது. அதே மாரி சுக்கிரன் சந்திரன் சேர்ந்திருக்குது. இங்க மாந்தியும் புதனும் சேர்ந்திருக்குது. இந்த மாரி கிரக சேர்க்கைக்கான பலன்கள் எந்தெந்த கிரகங்கள் எதோட சேர்ந்தா என்ன பலன் தரும் அப்படிங்கிறத பத்தி நாம டீட்டெயில்டா தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு அடுத்தது பாவக அதிபதி நின்ற பலன். இப்ப இந்த லக்கணத்துக்கு ரிஷப லக்கணம். லக்கணத்துல குரு இருக்கிறாங்க. இந்த லக்கணத்துல குரு இருந்தா என்ன பலன்? இதே குரு வந்து தனுசுல இருந்தா என்ன பலன்? மீனத்துல இருந்தா என்ன பலன்? அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். அதே சுக்கிரன் சுக்கிரன் லக்கணத்துல இருந்தா என்ன? 2ஆம் இடத்துல இருந்தா என்ன? அப்படின்ட்டு 12 பாவகத்துக்கும் சுக்கிரன் இருக்கிற பலன் என்ன அப்படிங்கிறது ஒவ்வொரு ஒவ்வொரு பாவகத்துக்கும் உண்டான கிரகங்கள் அந்த 12 பாவகத்துக்கும் எங்கெங்க இருந்தா என்னென்ன பலன் தருவாங்க அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பாவகத்துல நின்ற கிரகத்தினுடைய பலன்கள். சேம் இது 2ம் கம்பைனா தான் இருக்கும். ஆனா, அங்க பாவகம் சார்ந்த விஷயங்கள் அங்க மாறுபடலாம். லக்கண பிரகாரம் இந்த பாவகங்கள் மாறுபடும். அப்ப லக்கண ரீதியா எந்தெந்த கிரகங்கள் எங்க இருந்தா என்ன பலன் தருவாங்க அப்படிங்கிறத அத தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு அடுத்தது பாவகத்தினுடைய விதிமுறைகள். ஒரு பாவகத்துல என்னென்ன விதிகள் இருக்கு? பொதுவான ஜாதக விதிகள், சித்தர்கள் சொன்ன பாடல்கள், இல்ல வழக்குல இருக்கிற ஜோதிட பழமொழிகள், இந்த மாதிரி சில விஷயங்கள் பார்த்த உடனே சில விஷயத்த சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கு இல்லையா? அத தெரிஞ்சிருக்கணும். இப்ப இந்த லக்கணத்துல குருவும், சனியும் சேர்ந்திருக்குது. இது பார்த்த உடனே என்ன சொல்லலாம் அப்படின்னா, பிரம்மகஸ்தி யோகம், பிரம்மகஸ்தி தோஷம், தர்மகர்மாதிபதி யோகம். யோகம் அப்படின்னா தர்ம கர்மாதிபதி யோகத்த சொல்லும். தோஷம் அப்படின்னா பிரம்மகஸ்தி தோஷத்த சொல்லும். அப்ப யோகத்தையும், தோஷத்தையும் நாம தெரிஞ்சிருக்கணும். அதுக்கடுத்து லாஸ்ட் உதாரண ஜாதக விளக்கங்கள். இந்த 12 பாவகத்துக்கு உண்டான விஷயம் நம்ம எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படிங்கிற பட்சத்துல, இதுக்கு உதாரண ஜாதகம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லைங்களா? உதாரண ஜாதகம் நம்மகிட்ட இருந்தா தான், இந்த பலன் எல்லாம் கரெக்ட்டா தான் இருக்கு. நம்ம சொல்ற விஷயங்கள் நம்மளுக்கு கரெக்ட்டா இருக்கு. அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கிறதுக்கு உதாரண ஜாதகங்கள் வேணும். இப்ப வெறுமையா நாம பார்த்து வெறும் பலன மட்டும் படிச்சுட்டு, நம்ம பலன் சொல்லிவிட முடியாது. இந்த விதிகள்லாம் சரியா இருக்கா? அப்படின்னு ஒவ்வொரு ஜாதகமா நாம அதுல ஏதாவது வந்து நம்மளுக்கு கரெக்ஷன் இருக்கா? ஒரு சிலர் வந்து பார்த்த உடனே சில பலன சொல்லுவாங்க. அந்த பலன் வந்து எல்லா விஷயத்துக்கும் ஒத்து வருமான்னா, ஒத்து வராது. ஏன் ஒத்து வரல அப்படின்னு நாம ஆய்வு பண்ணணும். அது நீசமா இருக்கலாம். இல்ல சுப கிரகங்கள் பார்த்துருக்கலாம். இல்ல கிரகங்கள் பார்க்காம இருக்கலாம். இல்ல அந்த கிரகத்தினுடைய சாரத்துல கிரகங்கள் இல்லாம இருக்கலாம். கோச்சாரத்துல கிரகங்கள் பலகீனமா இருக்கலாம். இந்த மாரி நாம எப்ப இந்த சம்பவங்கள் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஆய்வு ஜாதகங்கள், உதாரண ஜாதகங்கள் நம்மளுக்கு வேணும். அப்புறம் ஒரு ஜோசியர் கம்பல்சரி இந்த ஜாதகங்கள சேகரிச்சு வைக்கணும். என்னிடம் ஜாதகம் பார்க்கிறவங்க எந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வர்றாங்க? எந்தெந்த ஜாதகங்கள் நம்மளுக்கு விதிகள் ஒத்துப் போகுது? எந்தெந்த ஜாதகங்கள் விதிகள் ஒத்துப் போகல? விதிகள் ஒத்துப் போகாததுக்கு என்னென்ன காரணங்கள்? அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கிறதுக்கு தான் உதாரண ஜாதகம் வேணும். ஸோ, ஒரு ஜோசியர் அப்படின்னா கம்பல்சரி இந்த 13 விதமான விஷயத்தையும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இது தவிர கிரக சேர்க்கைக்கு உண்டான பலன், கோச்சார கிரகத்துக்கு உண்டான பலன், அதை தாண்டி திசா புத்திக்கான பலன்கள், ஒவ்வொரு வயதுக்கும் உண்டான பலன்கள், இப்படி அடுத்தடுத்து நம்ம விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுட்டே இருக்க இருக்க ஜோதிடம் நமக்கும் வசப்படும் அப்படிங்கிறதுல
எந்த மாற்று கருத்தும் இல்லை.